அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு புதிய சலுகைகளும் மேலும் மாதம் மாதம் உதவித்தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரசுக்குங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரசுக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரசுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தவேக அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமைத்தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். அதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றனர். வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 21 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாயும் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 ரூபாயும் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக தாய்மானவர் திட்டத்தை 60 வயது வரை விரிவாக்கம் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய்மானவர் திட்டம் கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தவேக அரசும் இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. தற்போது 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 20 லட்சம் பேருக்கு இத்திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முதல்வர் விஜய் அறிவுறுத்தலின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கைம்பெண்களும் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதன்படி இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட உடன் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மாதம் ஓய்வூதியமாக ரூபாய் 1000 பெற்று வந்த முதியோர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 உயர்த்தி வழங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.